பாருங்கள் ரசத்துக்கு கரைச்சிச்சு. என்னென்னா அந்த அரைச்சி விட்ட விழுத புளி கரைசலில் கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி பழம் நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நெய்யை விட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதிலே போட்டுடலாம். இதில்னா நெய்யிலே விட்டுடலாம். அடுத்தது கடுகு ஜீரகம். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்தது ஜீரகம். தக்காளி பழத்தை போட்டுடலாம். உடனடி திடீர் ரசங்க. டக்குன்னு இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், அவசரம்னா உடனே, இல்லை உடம்பு முடியல, டயர்டாக இருக்குது, சமைக்க முடியல, என்ன சமைக்கிறது அப்படின்னா எல்லாருமே இது வைக்கக்கூடிய ரசம் தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இது வைப்பாங்க. அவசரம்னா இந்த ரசத்தை உடனடியாக வச்சுருவாங்க. சூப்பராக இருக்கும் டக்குன்னு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு இந்த ரசத்திலே போட்டு விட்டுருலாம். விக்கிங்கிறவங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த உதவி கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்ல பதில் எதிர்பார்க்கலாம். என்னால் முடியல, அதனால் கண்டிப்பாக அடுத்தவங்கள்ட்ட நான் சொல்லி அதை செய்யறதுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்யறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன்.